நான் டிப்ரஷன் ஆகி படுத்த படுக்கையா இருந்தப்பயும் என் வீட்டுக்கு மாலையோட வந்தவங்கலாம் நெறைய பேரு. நாளைக்கு பாடி எடுத்துருவாங்கன்னு சொல்லி. ஆனா அவங்களையும் மீறி அதே மேடையில நான் நின்னு அவார்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் போயி. சில விஷயங்கள் பண்ணிட்டு வந்தேன். திரும்ப பார்க்கும்போது எப்புட்றா வந்தான்? இப்ப இடையில போன 4, 5 கேஸ்ல இதுவும் போயிரும்னு நெனச்சோம். எப்படியோ வந்துட்டான்னு நம்ம இண்டஸ்ட்ரியிலே சொல்றேன். ஓகே, ஓகே. என் காதுபட சொல்லியிருக்காங்க. நான் யாரு பர்சனல் டாக்டர பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தனோ அந்த டாக்டர்ட்டயே சொல்லியிருக்காங்க. ஓகே. அவரே என்ட்ட சொன்னாரு, "என்னப்பா உங்க இண்டஸ்ட்ரியில உடனேவே இப்படி சொல்றாங்க" அப்படின்னு. விடுங்க சார். சொன்னா சொல்லிட்டு போறேன். நமக்கு என்ன 3 மாசம் கழிச்சு ஒரு 6 மாசம் ஜிம்முக்கு போவே கூடாதுன்னாங்க. ஜாயின்டிஸ்ல படுத்த படுக்கையாகி 120 கிலோல இருந்தவன் 45 கிலோ ஆயிட்டேன். ம். எலும்பும் தோலுமா கிடந்தேன். 3வது மாசமே கிளம்பி ஜிம்முக்கு போயி 7வது மாசம் மிஸ்டர் மதுரை அட்டெண்ட் பண்ணி பிளேசிங் வாங்கினவன் நானு. அந்த ஃபோட்டோ, வீடியோ எல்லாமே இருக்கு. ஓகே. ஸோ, அதனால நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகம். அதனால நம்ம ரூட்ல போய்க்கிட்டே இருப்போம். 1000 பேர் என்னத்தையோ சொல்லிட்டு போறேன், வைக்கிறேன். பட் என்னைய சொல்றதுனால உனக்கு அதில ஒரு ஆதாயம் வருது. அதிலயும் நீ சம்பாரிக்கிறீன்னா, தாராளமா சொல்லிட்டு போ.